வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு தோட்டம் இருக்குங்க. இதில் வந்து 4-5 வாழை மரம் இருக்குது. அதுக்கு பின்னாடி அப்படியே திருப்பினா வந்து இது 2 குலை தள்ளி இருக்குங்க. ஒன்று வந்து காயாக இருக்குது, இன்னொன்று வந்து ஃபுல்லாக பழுத்துச்சு. பின்னாடியே வந்து சப்போட்டா மரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை வெட்டி விட்டதெல்லாம் வந்துடுச்சு. அப்படியே பேனிஷா மாமரம். பேனிஷா மாமரத்தை சுற்றி வந்து வெத்தலை போட்டிருக்கோம். அப்பா அம்மா எல்லோரும் வந்து இயற்கையாக பழுத்த பழத்தை வெட்டுறாங்க. பார்க்கலாம் வாங்க. காயெல்லாம் தொட்டு பாரு. பார்த்துக்குதா? இரு மேல அப்படியே கொலையாட அழுத்துற. அடியில 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 அரங்க. அதை கட் பண்ணிட்டு கீழே இது கட் பண்ணிட்டு மேல கட் பண்ணிட்டு கீழே அந்த அப்படியே வந்து விழுந்துட்டு போகுது. பாது வாழை கரெல்லாம் மேலே வரும். அரப்பா மேலே கட் பண்ணு. ஃபுல்லா கீழே உசார புடி. கீழே ஃபுல்லாக வந்துச்சு. அது அப்படியே திரும்பா பாத்துக்குதா பாரு. இப்படி பிடிமா பாப்பா பிடி. பாப்பா பிடிமா அப்படியே பழுத்துக்கா. நான் பார்க்குறேன். ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். பழுத்து போய்க்குதா தெரியலையா? நம்ம சாப்பிட்லாம் கூட. அவங்கள ஏன் கொடுக்குறீங்க கடைக்கு? எல்லாரும் வியாபாரக்காரையாக பார்த்துக்கிறீங்க. சாப்பிட்டா தானே வர மாட்டாங்க. நம்மளுக்கு படைக்கிறதுக்கு 2 சீப்பு வேணும். போதும் கிட்டோம் கறக்கிறதுக்கு மேலே இருக்கிறதுக்கு கிட்டோம் 2 வீட்டு. இப்போ நாளைக்கு பைத்து போவோம். ஒன்று சாப்பிடு. குள் வாங்கி நல்லா இருக்கு. இயற்கையாக பை போட்டு சாப்பிடணும்னா உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. இந்த பங்கு